இப்ப இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஓகேங்களா? என்னன்னா நான் பிராமினுக்கு 5 சீட்டு. இப்ப இதுல இருக்கிற பிரச்சனையை பாருங்க. நான் பிராமினுக்கு 5 சீட்டு. சரி, நான் பிராமின் போட்டு பிராக்கெட்ல என்ன போட்டாங்கன்னா ஹிந்துஸ் அப்படின்னு போட்டாங்க. சரி, ஓகே. பிராமின்ஸ்க்கு 2 சீட்டு. முகமதியன்ஸ், தட் மீன்ஸ் இவங்க இஸ்லாமியர்களுக்கு 2 சீட்டு. ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் இவங்க எல்லாருக்குமே 2 சீட்டு. அதர்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டாங்களா? இதுல என்ன போட்டுருக்காங்க பாருங்க, இன்க்ளூடிங் டிப்ரெஸ்டு கிளாஸ் 1 சீட்டு. அதாவது நீதி கட்சி வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களோட முகமா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனா இங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்க, அதர்ஸ்ன்னு போட்டு இன்க்ளூடிங் டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு ஒரே ஒரு சீட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை தான் MC ராஜா கேட்டார். இப்போ இந்த இடத்துல நான் பிராமின்ஸ்னு வருதுல, அப்ப இந்த நான் பிராமின்ஸ் யாரு, இந்த அதர்ஸ் யாரு? ஆக்சுவலா இந்த நான் பிராமின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு அடுத்த படிநிலையில இருக்கிற முக்கியமான மக்கள் தொகை அதிகமான கொண்ட சாதியினர். இந்த அதர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் தொகையில குறைவா இருக்கிற சாதியினர். இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, பிராமணர்களுக்கு ஈக்குவலா தாழ்த்தப்பட்ட மக்கள் மக்கள் தொகையில இருக்கிறாங்க. அப்போ பிராமணர்களுக்கு 2 சீட் கொடுத்தா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதே 2 சீட் கொடுத்துருக்கணும்ல. அப்படி இல்லைன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் முகமதியன்ஸை விட தாழ்த்தப்பட்ட மக்கள் மக்கள் தொகை அதிகம். அப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு 2 சீட்டாவது கொடுத்துருக்கணும் மினிமம். ஆனா நீதி கட்சி என்ன பண்ணுச்சுன்னா 1 சீட்டு தான் கொடுத்தது. இதுதான் இப்ப பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து மக்கள் தொகையில் அவ்வளோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு 1 சீட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தல் 1919 மாண்டேக செமஸ்போர்டு ரிஃபார்ம்ஸ், மாண்டேக செமஸ்போர்டு சீர்திருத்தம் வந்து நிறைவேற்றப்படுது. இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, பெண்கள் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது, வாக்களிக்க முடியாது. அப்போ மாண்டேக செமஸ்போர்டு சட்டம் 1919 நிறைவேற்றாங்க இல்லையா, இதுல பெண்கள் தேர்தலில் போட்டியிடலாம், வாக்களிக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சட்டத்தை வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து மாண்டேக செமஸ்போர்டு சட்டத்தில் வந்து சொல்லப்படுது. இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, எல்லா மாநிலங்களும் சட்டம் கொண்டு வர்றாங்க. தங்களோட மாநிலங்கள்ல பெண்களுக்கு வாக்குரிமை, தேர்தலில் போட்டியிட அனுமதி, இதெல்லாமே அளிக்கிறதுக்காக இதன் அடிப்படையில் சட்டம் நிறைவேற்றப்படுது. 1921 விமென்ஸ் சஃப்ரேஜ் ரெசல்யூஷன் ஆக்ட், அதாவது பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் சட்டம் ஏப்ரல் 10, 1921 நம்மளுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. இது மத்திய அரசு, அப்போ மத்திய அரசு அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம், அவங்களோட ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படுது. அவங்க 5 வருஷம் கழிச்சு 1926 அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூல் புக்ல முத்துலட்சுமி ரெட்டியை பல இடங்கள்ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு இடத்துல 1927 MLA ஆனாங்கன்னு போட்டிருப்பாங்க, ஒரு இடத்துல 1926 MLC ஆனாங்கன்னு போட்டிருப்பாங்க, ஒரு இடத்துல இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர்னு போட்டிருப்பாங்க, ஒரு இடத்துல தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இல்ல பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இதுதான். தெளிவா சொல்றேன். முத்துலட்சுமி ரெட்டி MLC, ஓகேங்களா, 1926 அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்க தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர். இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் அப்படின்னா 2 பேரை சொல்லணும், ஆனந்தி கோபால் ஜோஷி, கடாமுனி கங்குலி. ஓகேங்களா? ஸோ ஈவன் இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த ஆனந்தி கோபால் ஜோஷியும் கடாமுனி கங்குலியும் 1886 டாக்டர் ஆயிட்டாங்க. ஆனா 1886 தான் முத்துலட்சுமி ரெட்டி பிறக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் அப்படின்னா அவங்க 2 பேரையும் தான் சொல்லணும். இல்ல கடாமுனி கங்குலியோட பேர் நிறைய இடங்கள்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப கதைக்கு வரும். 1926 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அவங்களோட ஒப்புதலின்படி 1926 முத்துலட்சுமி ரெட்டி சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்படுறாங்க. சட்ட மேலவை உறுப்பினர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. MLC, MLAன்னு எழுதல, எங்கேயுமே MLCன்னு எழுதியிருப்பேன். மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது நீதி கட்சியோட ரொம்ப பெருமைப்படத்தக்க ஒரு திட்டம் தான். மதிய உணவு திட்டம் இன்னைக்கு நிறைய மாநிலங்கள் இருக்கு. ஏன்னா மத்திய அரசே மதிய உணவு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கு. 1920 நவம்பர் 17, 1920 சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்க மாநகராட்சி பள்ளியில மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது துவங்கப்பட்டது. ஓகேங்களா? இப்ப இந்த மதிய உணவு திட்டத்தின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை சொல்லணும்னா PT தியாகராய செட்டியை சொல்லணும். இதுக்கு நிறைய பேரை நம்ம பேசலாம். மதிய உணவு திட்டத்தின் தந்தைன்னு கேட்டு காமராஜரோட பேர் அவர் இருக்கும். ஆனா காமராஜர் அவர்களோட பேரை கொடுத்தாங்கன்னா நீதி கட்சியில் இருக்க யார் பேரையும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ MC ராஜா, LC குருசாமி, தியாகராய செட்டி 3 பேருமே உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்தாங்கன்னா தியாகராய செட்டி தான் கரெக்ட். ஏன்னா அறிஞர் அண்ணாவோட வாழ்க்கை வரலாற R கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார், த லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் CN அண்ணாதுரை அப்படின்ட்டு. அந்த புத்தகத்துல தியாகராய செட்டிய ஃபாதர் ஆஃப் மிட் டே மீல் ப்ரோக்ராம்னு போட்டிருப்பாரு. ஓகேங்களா? நமக்கு எவிடன்ஸ் இருக்கு, நம்ம கிளைம் பண்ணலாம் ஆன்சர். அதனால தியாகராய செட்டி தான் ஃபாதர். சரி, ஏன் சார் சம்பந்தமே இல்லை தியாகராய? ஏன்னா MC ராஜாவும் LC குருசாமியும் சட்டமன்றங்கள்ல மதிய உணவு திட்டத்தை பத்தி பேசினாங்க. இந்த தியாகராய செட்டி சட்டமன்றத்துல பேசலையே, அப்புறம் எப்படி வர மதிய உணவு திட்டத்தின் தந்தைன்னு சொல்றோம்னா, இந்த மதிய உணவு திட்டம் சென்னை மாநகராட்சியால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா,
அப்போ மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் போது சென்னை மாநகராட்சியோட பிரசிடென்ட், இன்னைக்கு மேயர்னு சொல்றோம்ல, அப்போ பிரசிடென்ட், அந்த பிரசிடென்டா இருந்தது தியாகராய செட்டி தான். அதனாலதான் அவரை வந்து ஃபாதர் ஆஃப் மிட் டே மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர் கண்ணன் கால்டு தியாகராய செட்டி த ஃபாதர் ஆஃப் மிட் டே மீல் ப்ரோக்ராம். ஓகேங்களா. இப்ப பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு மாணவருக்கு 1 அணா, இதை தாண்டி செலவு செய்யக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு வந்து டெல்லியில தர்பார் நடத்த தான் காசு இருக்கு, உங்களுக்கு மதிய உணவு திட்டத்துக்குலாம் கொடுக்க காசு இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஒரு மாணவருக்கு 1 அணா தாண்டி செலவு செய்யக்கூடாது அப்படின்னு. 8 அணா அப்படின்னா 50 பைசா, அப்போ 1 அணா அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 1 அணா தாண்டி செலவு செய்யக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் கண்டிஷன். ஸோ நீதி கட்சியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ரேட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா மதிய உணவு திட்டத்தை நல்லா செயல்படுத்தினாங்க. இந்த மதிய உணவு திட்டம் செயல்படுத்தினதுக்கு நீதி கட்சிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ இங்கே தான் பிரச்சனை. இந்த செந்தில் வந்து ஒரு படத்தில் பதினி வித்துட்டு இருப்பான், யாராவது சந்தோஷமா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது, போய் பதினி கொடுத்து அங்கே 2 பேர் பிரித்து விட்டு வந்துடுவான். அந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்படிதான், அவங்கள தாண்டி யாராவது பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னா பிடிக்காது. இதுக்கு உதாரணம் வந்து நீங்க கான்சாஹிப் யூசுப் கான், மருதநாயம் பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை சொல்லலாம். அதே மாதிரி நீதி கட்சியும் சொல்லலாம். 1925 என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி பிரிட்டிஷ் வந்து ஒரு அரசாணை ரிலீஸ் பண்றாங்க. மதிய உணவு பிரிட்டிஷ் அரசாங்கம் கடுமையான நிதி பற்றாக்குறையில இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் டெல்லி தர்பார்லாம் நடத்துவாங்க, அதுக்கெல்லாம் நிறைய துட்டு செலவழியும், கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கு, அதனால நாங்க மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்த முடியாது. இந்த நிறைய இடத்துல சொல்லுவாங்கல்ல, கனத்த இதயத்துடன் விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அரசியல் கட்சியிலேருந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு போகும்போது. அந்த மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் கனத்த இதயத்துடன் நாங்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 1, 1925 அன்னைக்கு மதிய உணவு திட்டம் வந்து நிறுத்தப்பட்டது. இந்த திட்டம் துவங்கும் போது இதான் சொல்லியிருந்தேன், இந்த திட்டம் துவங்கும் போது பார்த்தீங்கன்னா 1920 ஒரு பள்ளியில் 175 மாணவர்கள் படித்தாங்க அப்படின்னா 1925 1671 மாணவர்களாக உயர்ந்தது. ஸோ மாணவர்களோட எண்ணிக்கையும் உயர்ந்தது, அதே நேரத்தில் நீதி கட்சிக்கு நல்ல பேரும் கிடைச்சது. அதுதான் பிரச்சனையாகவும் ஆச்சு. இப்போ 1926 செப்டம்பர் 17ஆம் தேதி மெட்ராஸ் இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட், மெட்ராஸ் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம், 1927 இந்து சமய அறநிலையத்துறை வாரியம் அப்படிங்கிறது உருவாக்குனாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அறநிலையத்துறை சட்டம், அறநிலையத்துறை வாரியம். 22 மெட்ராஸ் இந்து சமய பரிபாலன சட்டம்னு ஒன்று வந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நிறைய பேர் குழப்பிக்குவீங்க. அந்த சட்டத்தை பிரிட்டிஷ்க்கு அப்ரூவலுக்கு அனுப்புனாங்க. அந்த சட்டம் லேட்டாக தான் வந்தது, அதுதான் இந்த ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட். பட் நமக்கு தேவை இதுதான், ஏன்னா நம்ம இதை தான் சட்டமாற்றணும், சட்டமாக ஏற்றணும். 1926 செப்டம்பர் 17. அதுக்கப்புறம் 1925 ஆந்திரா பல்கலைக்கழக சட்டம். அதாவது நீதி கட்சியை நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா அதுல இருந்த பெரும்பான்மையான தலைவர்கள் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க, அதனால தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம் வந்து இருந்தது. எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொதி சுமக்கிற கழுதைக்குமே சாட்டையடி உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருக்குமே ஒரு கிரிட்டிசிசம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நீதி கட்சி அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்களோன்னு தோன்றது இந்த இடம் மட்டும்தான். ஏன்னா அப்போ வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் அப்போ நீங்கள் சென்னை மாகாணம் அப்படிங்கிறது ஆந்திரா எல்லாத்தையும் உள்ளடக்குனது தானே, தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி நீதி கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா 1925 ஆந்திரா பல்கலைக்கழக சட்டத்தை நிறைவேற்றி 1926 ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து தொடங்கிட்டாங்க. இதோட துணைவேந்தர் பார்த்தீங்க அப்படின்னா CR ரெட்டி. ஓகேங்களா. இந்த ஏதோ ஒரு படத்துல சஞ்சய் ராமசாமியை நடிக்கிறதுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி நாங்க ஒண்ணு கேட்டா இவங்க ஒண்ணு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் வேணும்னு கேட்டா இவங்க விஜயவாடால போய் ஆந்திரா பல்கலைக்கழகத்தை உருவாக்கிட்டாங்க. அப்புறம் 1928 அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற சிதம்பரத்தில் உருவாக்கப்படுது. இதோடைய வைஸ் சான்சலர் பார்த்தீங்க அப்படின்னா VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி. ஸோ ஆந்திரா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம். இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஆந்திரா பல்கலைக்கழகம் சட்டம் போட்டது வந்து 1925, உருவாக்கப்பட்டது 26. இது எல்லாமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. நிறைய பேர் ஆந்திரா பல்கலைக்கழகம் 1925 போடுவாங்க, சட்டம் தான் 25, பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது 26 தான். ஓகே. 9 ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு. இது வந்து 1924 நீதி கட்சியோட பீரியட்ல வந்தது. இதை பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா 1929 மாத்தினாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் பேப்பர் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு எக்ஸாம்ல வந்துட்டு 1924 நீதி கட்சியால பணியாளர்களை தேர்வு செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்டாங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் எப்படி கொடுத்துருந்தா பாருங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு. ஓகேங்களா.
தமிழ்ல ஒரே மாதிரி டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கும். பட் இங்கிலீஷ்ல பாருங்க கமிஷன் போர்டு ரெண்டுக்குமே வித்தியாசம் கொடுத்துருந்தாங்க. அதனால நீங்க படிக்கும்போது அது கமிஷனா அது போர்டா அப்படின்னு மாத்தி படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதுல வந்து கொஸ்டினும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் நம்மள வந்து குழப்பம். தமிழ்ல பெருசா வித்தியாசப்படுத்தி காட்ட மாட்டாங்க, பட் இங்கிலீஷ்ல வித்தியாசப்படுத்தி காட்டியிருப்பாங்க. 10 தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம். இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது நீதி கட்சிக்கு நம்ம கிரெடிட் கொடுக்க முடியாது. பட் தீர்மானம் கொண்டு வந்தது நீதி கட்சி பீரியட்ல தான். இப்ப தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம்னு கேட்டாங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை வந்து 1947 கொண்டு வந்தார். அப்ப நீதி கட்சி என்னதான் பண்ணாங்க அப்படின்னா, முத்துலட்சுமி ரெட்டி வந்து எம்எல்சி ஆனதுக்கு அப்புறம் 1927 நவம்பர் 5 1930 இந்த 2 முறையும் பாத்தீங்கன்னா தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்கான தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நீதி கட்சியோட உறுப்பினர்களோ இல்ல பிற உறுப்பினர்களோ எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியல. அந்த தீர்மானம் வந்து தோல்வி அடைந்தது. ஸோ இது எப்போ முறையா சட்டமா ஏற்றப்பட்டது அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களோட காலகட்டங்கள்ல 1947 இந்த சட்டம் வந்து ஏற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தது பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. ஆனா அது சட்டமா மாத்தினது காங்கிரஸ் பீரியட்ல தான். நம்ம அதில் குழப்பிக்க கூடாது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1923, தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் 1922. அதாவது 3 மார்ச் 1923 அரசாணை வெளியிடப்பட்டது. பட் ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டப்ப கூட இந்த அரசாணையோட தேதியெல்லாம் கேட்கல. மொட்டக்கட்டையே இந்த ஆக்ட் 1922 இப்படி மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. தொழிற்சாலைகள் துவங்குறதுக்காக நிதி உதவி வழங்குறதுக்கு இந்த தமிழ்நாடு மாநில தொழிற்சாலைகள் மானிய சட்டம் அப்படிங்கிறது நீதி கட்சி பீரியட்ல கொண்டு வரப்பட்டது. அதுபோக நீதி கட்சியில இருந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவராக இருந்தாங்க. அதனால ஸ்கூல் ஆஃப் இந்தியன் மெடிசன் அப்படிங்கிறது கீழ்ப்பாக்கத்தில் துவங்கப்பட்டது. நவம்பர் 3 1924 இந்த மருத்துவமனை பார்த்தீங்க, இந்த மருத்துவ பள்ளி பார்த்தீங்கன்னா ஃபார்மலா ஓப்பன் பண்ணாங்க. பொதுமக்களுக்கு எப்போ திறந்து விடப்பட்டது அப்படின்னா ஜனவரி 6 1925. ஓகே, ஜனவரி 1923 the government issued an order for every district to establish district secondary education board except the நீலகிரிஸ். அதாவது மாவட்ட இடைநிலை கல்வி வாரியம் அப்படிங்கிறது நீலகிரி தவிர்த்து பிற இடங்கள்ல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாவட்ட இடைநிலை கல்வி வாரியம் 1 ஏப்ரல் 1923 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இப்ப இதுவரைக்கும் நீதி கட்சியை பத்தி நடத்திருக்கேனா? எந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னாலும் எடுத்துக்கோங்க, இல்லை இதுக்கு அப்புறம் வர்ற எக்ஸாமுக்குனாலும் இந்த டேட்டா வச்சுக்கோங்க. இந்த டேட்டாவை தாண்டி கேள்வி வராது. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமு, இதுக்கப்புறம் வரப்போற எக்ஸாமு எல்லாத்துக்குமே இந்த கவுண்டமணி வந்து பேர் வைக்கிறதுக்கு செந்தில்கிட்ட சொல்லியிருப்பான், பிறந்தா இந்தந்த பேர்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம் வரும் இல்லையா, இப்போ குரூப் 4 குரூப் 1 வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை தாண்டி வராது. நீதி கட்சின்னு கேள்வி வந்தா இவ்வளவுதான், இதை தாண்டி வராது. ஓகே, ஸோ நம்ம அடுத்து வந்து திமுக அரசாங்கத்தோட திட்டங்கள் வந்து பார்க்க போறோம். முதல்ல இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இது கிளாரிஃபிகேஷனா இல்லை உங்களுக்கு மார்க் எடுக்கிற வழியான்னு அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கோங்க. 2 விஷயம் சொல்கிறேன், அந்த 2 விஷயத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இந்த திட்டம் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் என்ன சொல்லுவோம், 1989 திமுக அரசாங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த ஸ்கீமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் 87. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அந்த வருடமே இறந்து போயிட்டார். ஸோ இந்த முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் அப்படிங்கிறத ஒன்று அறிமுகப்படுத்தினது எம்ஜிஆர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து முறையாக அதை அறிமுகப்படுத்தினாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படின்னு ஒரு திட்டம் உண்டு. 83ல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் என்ன அப்படின்னா 1 HP, அதாவது ஒரு குதிரைத்திறன் மோட்டார் பம்பு செட் வச்சிருக்க விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொன்னாங்க. 89ல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து 5 HP மோட்டார் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு இந்த திட்டம் வந்து நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ரீசெண்டாக 2023 கேள்வி கேட்கும்போது இந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது யாருன்னு கேட்டப்ப கலைஞர் கருணாநிதி அவர்களோட பேர் தான் ஆப்ஷன்ல இருந்தது. திமுக அரசாங்கம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு திட்டம் உங்களுக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து திமுக அரசாங்கத்தை சூஸ் பண்றது நல்லது. ஏன்னா அவங்களோட ஆட்சி காலத்துல அவங்களோட திட்டங்கள் வந்து பெருமையா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நீங்க அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க.